திரு அக்னீஸ்வரன், இங்க ஒரு சர்வாதிகார போக்கோடு திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து ஒரு மூத்த தலைவர்களை எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில இருக்கிற ஒரு 53 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சரை, மூத்த தலைவரை ஒரு நோட்டீஸ் கூட கொடுத்து விளக்கம் கேட்காம கட்சியிலிருந்து நீக்குவது அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டது. இது கட்சி நலன், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்ற எங்களையே நோக்கி நாங்கள் திமுகவின் பி டீம் அப்படிங்கிற ஒரு கலரை எங்க மேல இது எப்படி திணிக்கலாங்கிற கேள்வி திரு இபிஎஸ்ஐ நோக்கி வருது. நம்ம இப்படி யோசிப்போம், ஒருவேளை மறைந்த ஆளுமைமிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதே முடிவை எடுத்திருந்தால் நீங்க அப்படி சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்களா? இப்ப அதுதான் ரெண்டு பேரும் கேட்கறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவரும் ஒன்னான்னு கேட்கறாங்க. ரெண்டு பேரும் எழுப்பின கேள்வியும் அதுதான். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் நீக்குவீங்களான்னு கேட்குறாங்க. நீக்கலைன்னா ஏன் நீக்கலன்னும் கேட்பாங்க. எலும்பில்லாத நாக்குத்தானே எப்படி வேண்டாலும் பேசும் இல்லையா? நீக்குனா எங்க 72 இருந்தவருங்க, இவரை போய் நீக்கலாமா? இது என்ன சர்வாதிகார போக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இந்த 2022 பொதுக்குழுவில் 2 பொதுக்குழுவை கூட்டிய போதெல்லாம் அந்த பொதுக்குழு உள்ளே இருந்தவர் தானே நீக்கப்பட்ட முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன். இந்த முடிவை எடுப்பதற்கு 3 ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சான்னு தான் என்னுடைய கேள்வி. இதுல நீங்க சொன்ன அந்த 2 கேள்வி, ஏன் நீக்கினா ஏன் நீக்கல, நீக்கிட்டா ஏன் நீக்கிட்டாங்கன்னு கேட்கிற அந்த 2 கேள்விகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் ஒரு ஆளுமையாக திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்பட்டிருக்கணும். நீக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை எடுக்கிறதுல ஒரு ஆளுமையாக திரு இபிஎஸ் வெளிப்பட்டு அதை இப்ப தொடர்ச்சியா எல்லா மூத்த தலைவர்களையும் நீக்குவது அப்படிங்கிறது கட்சி மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திராதா அப்படின்னு. ஆளுமைனா ஆளுமையான தலைவர்னா எப்படி? இப்ப நீங்க சொன்ன மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை போல. சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு எதிர்கட்சிகள் யாருக்குமே பத்திரிகையே கொடுக்காம இருந்தவர்கள் கட்சியினுடைய உபவிதி 5 நீங்க எந்த ஒரு இதுலயும் நீங்க எதிரியோட அல்லது இந்த கட்சியை நீக்கியவர்களுடன் நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அல்லது பழக்க வழக்க உறவு வச்சிருந்தா அது நீக்கப்படுவார்கள் என்பது அவர்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன? இதுல இப்ப நீங்க போட்டிருக்கீங்க சார், யார் துரோகி யார் தியாகின்னு. தியாகிகள்லாம் எந்த கட்சியிலையும் இல்ல. அந்த வார்த்தையை பயன்படுத்துறதே என்னை போன்றவர்கள் அது தவறுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அது 47ஓட முடிஞ்சு போச்சு. சுதந்திர போராட்ட தியாகிகள் தான் தியாகிகள். இன்னைக்கு இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை எப்படியாவது ஆட்சிக்கு வரவிடாம தடுப்பதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களை நீக்கினால் அது சர்வாதிகாரம்னு சொன்னீங்கன்னா எங்க போய் நிக்க போகுது? அப்ப தியாகம் செய்திருக்கிறோம், இந்த விஷயத்துக்காக நாங்க தியாகம் திரு கேசிபி தியாகம் செய்திருக்கிறோம், அவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்க தியாகம் பண்ணித்தான் இவ்வளவு தூரம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் கூட நாங்க தாங்கிக்கிட்டோம், அதெல்லாம் தியாகம் பண்ணித்தான் இன்னைக்கு கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தியாகத்தை நம்ம இது பண்ண வேண்டாமா? அதான் சார், என்ன தியாகம் சார்? பொதுக்குழு கூட்டினீங்களா அல்லது நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடாம இருந்தீங்களா அல்லது திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படின்னு என்றைக்காவது சொல்லாம இருந்தீங்களா? இது இதுல என்ன தியாகம்னு கேட்கிற. எப்படியாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணன் கேசிபி அவர்கள் முதிர்ந்த அரசியல்வாதி, ஆனால் அவர் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதை விட வெண்ணெயில ஊசி ஏற்றக்கூடியவர். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாரும் எதிர்கட்சி தலைவரை எதுக்குறாருன்னு நினைக்காதீங்க, அது கட்சியை எதுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் தான் எதுக்குறோம்ன்றாங்க. எதிர்கட்சி தலைவர் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர். சரி, அப்படி நினைச்சிருந்தா அந்த கட்சி உங்களை அல்லவா தேர்ந்தெடுத்திருக்கும். அதனால இவர்களுடைய நோக்கம் என்பது சார், இதுல பல்வேறு எல்லா விஷயங்கள் தெரிந்தாலும் எல்லா விஷயங்களும் என்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். ஆனால் அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, சசிகலா அம்மா அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, திரு செங்கோட்டையன் அவர்களா? இல்ல. ஆனால் அவர் உருவாக்கிய இயக்கத்தை நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுப்பவர்களை என்னன்னு சொல்லுவது? அதுக்கு பேர் தியாகமா என்ன? இல்ல சார், அதிமுக ஒருங்கிணைந்தால்தான்
அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும்? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளின் மூலமாக அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது. அப்ப அதிமுக ஒரு தொடர் தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா எல்லாரும் ஒன்றிணைணும். அப்படி ஒன்றிணைந்தால் தான் அந்த வெற்றி சாத்தியம்னு சொல்றாங்க. அதை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க மாட்டாரா? இல்ல சார், ஒன்றிணைணும் அப்படின்றீங்களா? அது ஒன்னா தானே சார் இருக்குது. இது ஒன்றிணையணும்னா இந்த கட்சியை யாரோட போய் ஒன்றிணைய சொல்றீங்கன்னு தெரியல. இது தனி கட்சி. இந்த கட்சி ரெண்டு வேடம். நீங்க ஒரே மனிதன் 2 குதிரைகளில் பயணம் செய்தால் அது ஊர் போய் சேர முடியாது. அப்படித்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பவர்கள் ஒரு புறத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க, ஒன்னு சேர்க்கலன்னு சொல்றாங்க. ஒரு வண்டி இருந்துட்டா 2 குதிரையை பூட்டி வண்டியில எல்லாரும் ஏறி போலான்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் திரு இபிஎஸ் மறுக்கிறாரு? ஏன் விருப்பப்பட மாட்டேங்கிறாரு? ஒரு வண்டினா ஒரு குதிரை வண்டி இருந்துட்டா நீங்க சொன்ன 2 குதிரையும் பூட்டி வண்டியில எல்லாரும் ஏறி போலாம்ல. ஓ, அதிமுக திமுகவை இணைக்க சொல்றீங்க. இப்ப இருக்கிற தலைவர்களை, ரிபல் தலைவர்களை சொல்றேன் சார். அவங்க சொல்றது அப்படி இல்ல சார். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் முன்னாள் முதலமைச்சர் 3 முறை உருவாக்கி விட்ட கட்சி அதிமுக. ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒரே ஒரு கட்சி தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான். இங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஆனா அதிமுகவை பலம் இழக்க செய்ய வேண்டும் என்று அதிமுகவில் பயன்பெறாதவர்கள், பதவியை அனுபவிக்காதவர்கள் வேண்டுமானால் நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருந்தவங்களே அப்படி நினைச்சா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புருக்குளின் மருத்துவமனையில் இருக்கும்போது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 13 ஆண்டு காலம் அந்த கட்சியை, எதிர்கட்சியை வழிநடத்துவதற்கு எவ்வளவு துன்பப்பட்டாரோ அவ்வளவு துன்பத்தையும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இந்த 4 ஆண்டு காலத்தில் அனுபவித்து விட்டார். அவர் நினைச்சிருந்தா அவர் முன்னாள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, கட்சியில எல்லா பொறுப்பிலும் இருந்துட்டாரு. இந்த கட்சி எப்படி வேண்டுமானால் போகலாம் என்று ஒரு நிமிடத்தில் முடிவெடுக்க முடியும். ஆனால் அப்படி எடுக்க அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் ராமாயணத்துக்கு ஒரே ஒரு கூனிதான், மகாபாரத்துக்கு ஒரே ஒரு சகுனிதான். இங்க யாரு என்னன்னு அவருக்கு தெரியும். அதில் அவர் வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவதனாலதான் இவர்களை நம்பாமல் 180 தொகுதியில மக்களை சுற்றுப்பயணத்தின் மூலம் ஆளுங்கட்சியினுடைய நிர்வாக திறனின்மையை எடுத்து சொல்லுகிறார். இவர்கள் யாராவது கட்சியில நான் கொடுங்கன்றாங்களே, இவங்க யாராவது அப்படி போயிருக்காங்களா? சரி, பேசும். அதிமுக அலுவலகம் லாய்ஸ் ரோட்ல இருக்குதா அல்லது ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் இருக்கிறதா? ஐயா முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்ட தியாகி 118வது விழாவுக்கு சென்றவர்கள், 63வது குரு பூஜைக்கு சென்றவர்கள் அங்கே போய் அரசியல் செய்திருக்கிறார்கள், அதிமுகவை வேட்டு வைப்பதற்காக. அப்படிதான் நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. திரு கேசிபி குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா. ரொம்ப கரெக்டா சொன்னாரு. கலைஞரின் வழியில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கலைஞர் என்ன நோக்கத்தில், நான் முடிச்சிடுறேன். நான் வழியில் என்னதான் வழியில் என்று சொல்லவில்லை. அவர் 13 ஆண்டு காலம் எவ்வளவு துன்பப்பட்டாரோ அதே எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் துன்பப்படுகிறார் தான் சொன்னேன். அப்ப 13 ஆண்டு கால துன்பத்துல கலைஞரை போல 13 ஆண்டு கால துன்பப்பட்டு இந்த இயக்கத்தை எதிர்க்கட்சியாகவே நான் வைத்திருப்பேன் என்பதைத்தான், அந்த வழியில தான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். நீங்க திமுகவை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னா, நீ எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது, களத்துல நிலவரம் சரியா இல்ல, நம்ம ஆட்சிக்கு வர்ற மாதிரி இல்ல, எல்லோரும் இணைஞ்சா தான் நம்ம திமுகவை ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் அது நீங்க எல்லாம் திமுக ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறீங்க அப்படிங்கிற அர்த்தமா? அடுத்து இவர்கள் எல்லாம் சேர்ந்து அதிமுகவை தோக்கடிச்சிட்டாங்கன்னா, அப்ப இவர்கள் எல்லாம் தோக்கடிக்க கூடிய அளவுக்கு கையாலாகாத பொதுச் செயலாளரா நீங்க? இது கையாலாகாதங்கிறது ஒண்ணு கடுமையான வார்த்தை இல்ல. எவ்வளவு பேர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உங்களுக்கு சார், எவ்வளவு பேர் எதிர்த்து நின்றாலும் இந்த இயக்கத்தை நான் வெற்றி பெற வைப்பேன் என்கிற தலைவர்கள் ஆளுமையில வந்தது. நல்ல வார்த்தைகளை, ஆரோக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துவார் ஒரு பொதுச் செயலாளர். ஒரு பொதுச் செயலருடைய பொறுப்பு ஒரு கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவது, எல்லோரையும் கட்சியை விட்டு நீக்கிறது அல்ல. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி காலத்துல
3 தேர்தல் முடிந்தது, பொது தேர்தல், சரி. 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல், அடுத்து வருகிற ஒரு சட்டமன்ற தேர்தல். இதுலயும் நீங்கள் தோல்வி அடைந்து விடக் கூடாது. களைகள் இருந்தது, அதனாலதான் பயிர் செழிக்கல, அதனாலதான் தேர்தலில் வெற்றி பெற முடியல. களைகளை எல்லாம் எடுத்தாச்சு, இனிமேல பயிர் நல்லா செழித்து வளரும். இந்த தடைகள் எல்லாம் சேர்ந்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைத்தது. இந்த தடைகள் எல்லாம் களைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஜெயலலிதா அம்மா காலத்தில் இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைத்தது. வெற்றி பெற வைத்தவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கலையாக தெரிகிறார் என்றால் அவர் கண்ணில கோளாறு. பேசும் நான் வரேன்.